ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனி சமையலறை. இன்றைக்கி நான் பீட்ரூட் தோசை செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து மாவில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற மாவில் நம்ம சீவி வச்ச பீட்ரூட் இதில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பீட்ரூட் காய் பிடிக்காத பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.